எல்லோருக்கும் வணக்கங்க. எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நாள். நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்த நாளும் இன்றைக்கி தான். நாங்கள் இதை சொல்லணும்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நாங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி தான் நீங்களும் ரொம்ப வெயிட் பண்ணியிருந்தீங்க. அந்த நாள் தான் இன்றைக்கி சொல்ல போகிறோம். நான் பாட்டி ஆக போகிறேன், அப்புறம் அம்மம்மா ஆக போகிறேன், தாத்தா ஆக போகிறாங்க. ரொம்ப சந்தோஷம். 3 வருஷம் வெயிட் பண்ணி, அதாவது என்னைக்கு நம்ம தாத்தா ஆவோம், என்னைக்கு அம்மம்மா ஆவோம், என்னைக்கு தாத்தா ஆவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்போடு இருந்த நாள் நம்ம நினைவு நனவாயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமாகுது. எத்தனை கோடி கொட்டி கொடுத்தாலும் இந்த மாதிரி ஒரு சந்தோஷம் நமக்கு கிடைக்காது. அதான் சொல்லுவாங்க, மக்கள் செல்வம் தான், செல்வத்தில் செல்வம் மக்கள் செல்வம் பெருசுன்ற மாதிரி. இந்த ஒரு எல்லாருக்குமே இந்த ஒரு விஷயந்தான் ரொம்ப எத்தனை கோடி பணம் இருந்தாலும் இது ஒன்று தான் நமக்கு மன நிறைவாக சந்தோஷத்தை கொடுக்கூட நாள். இன்றைக்கி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம பிரியா அம்மாவை போகிறாங்க. குழந்தையா இருக்கிற என்னுடைய பிரியா ஒரு குழந்தைய. ஆமாம், இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் குழந்தையாக தான் நினைக்கிறோம். நம்ம எப்படி அதே அந்த குழந்தைக்கு ஒரு குழந்தைன்னும் போது நமக்கு ஒரு சந்தோஷம், அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நான் ஒன்று கேட்கணும், குழந்தை பிறந்ததுக்கப்புறம் என்ன டீலில் விட்டுற மாட்டீங்களா? அப்படிலாம் இல்லை. ஆமாம், ஃபஸ்ட்டு உனக்கு தான் முக்கியத்துவம். இந்த நாளை நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் மறுபடியும் சொல்லிக்கிறோம். இந்த சந்தோஷமான நாளை அந்தந்த காலகட்டத்தில் அனுபவிக்க முடியாத சூழ்நிலை எங்களுக்கு. ரொம்ப மனசில் அப்படியே தேக்கி வச்சுருந்தோம். நம்ம எப்போ போக போகிறோம், பிரியாவை பார்க்க போகிறோம், இந்த சந்தோஷம் நம்ம பொண்ணோட பகிர்ந்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மணிக்கணக்கில், நாள் கணக்கில், மாத கணக்கில் நாங்கள் வெயிட் பண்ணி நின்று. அம்மா கூட வந்துட்டார். அப்பா தான் 3 மாதம் வரைக்கும். அப்பா 3 மாதம் தள்ளி வச்சிட்டாங்க. வீடியோ காலில் பண்ணுவார். ஆனால் ரொம்ப நெளிஞ்சு போயிட்டார் அப்பா. ஒரு பக்கம் பொண்ணு பார்க்க முடியல, ஒரு பக்கம் நம்மளுடைய கஷ்டம். இந்த மாதிரி நிலைமையில் கடவுள் எங்களை கரெக்டான, அதாவது நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா எனக்கு தெரிஞ்சுங்க அது எங்களுக்கு தான் அந்த மாதிரியா மற்றவங்களுக்கான்னு தெரியல. நமக்கு ஒரு நல்ல சந்தோஷமான விஷயம் நடக்க போகுது, சந்தோஷமாக பகிர்ந்துக்கணும் போது அதுக்கு சரி சமமாக இன்னொரு சொல்ல முடியாத துக்கம் வந்துடுது. அப்போ நம்ம ரெண்டுத்தையும் இதை பார்க்குறதா இல்லை இந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதா அப்படின்னு முடியாமல், சந்தோஷத்தை சேர்ந்து கொண்டாடுறவங்களும் இல்லாமல் போகும்போது பண்ண முடியல. அதுதான் ஒன்று மெயின், கொண்டாட முடியல. ஏன்னா இது முக்கியமான சந்தோஷமான விஷயம், அதே அந்த சந்தோஷ அளவுக்கு துக்கமான விஷயம். நம்ம அதையும் பண்ண முடியாது. அதில் கொஞ்சம் சந்தோஷமே எனக்கு ரொம்ப அதிகம். என்னன்னா, நான் எங்கள் அப்பா இருந்தது ஒரு துக்கமாக எனக்கு. அதே நேரத்தில் அன்றைக்கி நியூஸ் வந்தது, பிரியா கன்சீவாக இருக்குன்னு ஒரு நியூஸ். டாக்டர்கிட்ட போயிட்டு வந்து அன்றைக்கி தான் செக்அப் பண்ணிட்டு சொன்னது. எங்களுக்கு முன்னாடியே தெரியும், அப்பா இறக்கிறதுக்கு முன்னே தெரியும். ஆனால் டாக்டர்கிட்ட போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சொல்லணும் அப்படின்னு பிரியா வெயிட் பண்ணியிருந்தது. அதுக்கு காரணமும் நான் சொல்லலாமா? ஃபஸ்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி போன வருஷம் மார்ச் ஏப்ரலில் எனக்கு பேபி கன்ஃபார்ம் ஆகிட்டு, அப்புறம் அந்த பேபி இல்லாமல் போயிடுச்சு. அதனால் ஒரு மாதம் அந்த மாதிரி ஆனதுனால 2 மாதம் 2.5 மாதம் ஆமாம் இருந்ததுனால டாக்டரே என்ன சொல்லிட்டாங்க, ஃபஸ்ட்டு அந்த மாதிரி ஆச்சு, நீங்கள் ரெண்டாவது போனதுமே யார்கிட்டயும் சொல்லக்கூடாது அப்படின்னு ஃபர்ஸ்ட் போனோன்னே எனக்கு அதான் சொன்னாங்களே. அவங்க இப்போ வரைக்கும் அதான். நீங்கள் அப்பா அம்மா கிட்ட கூட சொல்லாதீங்க, ஏன்னா ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்து ஆனால் அந்த ஃபஸ்ட் டைம் நாங்கள் எல்லாருமே அழுதுட்டோங்க நாங்கள். ஆனால் அந்த முறை தான் இப்போ நாங்கள் அந்தளவுக்கு முழு சந்தோஷம் அடையவே இல்லை. ஏன்னா அது பயம் கலந்த ஒரு சந்தோஷத்தோடவே எல்லாம் மனசுக்குள்ளே எல்லாம் நல்லா நடக்கும் அப்படின்னு. ஆனால் வெளியில் வெளிப்படுத்தாத, கடவுள் நீதான்ப்பா, கடவுள் நீதான், முருகா நீதான் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படி மட்டும் தான் நான் வேண்டிக்கினே தவிர, இந்த சந்தோஷம் நம்ம இன்னும் 4-5 மாதம் கழிச்சு கூட சந்தோஷமாக இருந்துக்கலாம். ஆனால் ஃபஸ்ட் டைம் நாங்கள் எல்லாருமே ரொம்ப கலங்கிட்டோம் நாங்கள். ஆனால் ரொம்ப எதிர்பார்ப்பு, ரொம்ப மெனக்கட்டு பிரியாவை அப்படியே இப்படி தாங்க நாங்கள் வச்சு தாங்கணும், அப்படி நடக்கக்கூடாது. இல்லை பிரியா, அதை சொல்லலை. ஃபஸ்ட் டைம் பண்ணும் போது கொஞ்சம் நல்லா அப்படி ஒரு எல்லாருமே ஒரு ரொம்ப உச்சக்கட்டத்துக்கு போனதுனால அதை எங்களால் தாங்கிக்க முடியல. இந்த 2வது முறை இந்த சந்தோஷம் ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் நம்ம டாக்டர் சொல்லினதுக்கப்புறம் நாங்கள் சொன்னதுக்கப்புறம் தாங்க நீங்கள் வெளியே சொல்லலாம் அப்பா அம்மா கூட அப்படின்னு இவங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க. அதனால் சொல்லக்கூடிய சூழ்நிலை இல்லை. ஆமாம், முன்னாடியே சொல்லிட்டோம். அதே மாதிரி கரெக்டாக 2.5 மாதம், அதான் 3வது மாதம் ஸ்டார்டிங்கு அப்பாவுக்கு இந்த மாதிரி. ஆமாம், அதான் 3வது நடக்குதுன்னு 2 மாதம் முடிஞ்சு 3வது மாதம் நடக்கும்போது தான் அதுக்கப்புறம் நம்ம இந்த 3 மாதம் ஃபுல்லாக ஆனதுக்கப்புறம் டாக்டர் நான் சொன்னதுக்கப்புறம் இந்த 3வது மாதம் ஸ்கேன் எடுப்பாங்க. டாக்டர் 3 மாதத்துக்கு அப்புறம் ஸ்கேன் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லுங்கனதுனால பிரியாவை நானும் சொல்லிட்டேன், பிரியா வேணாம், நல்ல மாதிரியாக நடக்கட்டும், எங்கள் காதுக்கும் எந்த விஷயமும் வர வேணாம், அந்த 3 மாதம் முடிட்டோம், டாக்டர் சொன்னதுக்கப்புறமே நம்ம பார்த்துக்கலான்னு ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். நான் முன்னாடியே சொல்லக்கூடிய சூழ்நிலை வந்துடுச்சு. ஏன்னா ஏற்கனவே கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம்லாம் இருந்ததால் இதுக்கு முன்னாடி கொடுத்த மருந்து அதெல்லாம் வீட்டில் இருந்துச்சு. அதனால் நம்ம வீட்டில் இருந்தது. ஏன்னா ஃபஸ்ட்டு
ஃபஸ்ட்டு முறை வந்து நாங்கள் ஃபஸ்ட்டே நம்ம வீட்டுக்கு கூட்டின்னு போயிட்டோம். நாங்கள் ஃபுல்லாக வந்து இருக்க முடியாது மாதம் கணக்கில்னு நம்ம வீட்டில் தான் வந்து. அதனால் வந்து அங்கே இருக்கிற மெடிசன்லாம் மறுபடியும் நீங்கள் அதே யூஸ் பண்ணிக்கலாம் டாக்டர் சொன்னதுனால உடனே ஒரு 3 மாதத்துக்குள்ளே மறுபடியும் ஆச்சு தானே, 3-4 மாதம். அது கவுண்ட்லாம் நான் பண்ணல 3-4 மாதத்துலேயே மறுபடியும் ஆனதுனால அந்த இன்ஜெக்ஷன்லாம் நீங்கள் வந்து மறுபடியும் நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலான்றதுனால அப்பா வந்து எடுத்துன்னு வர மாதிரி 4 மாதம் அவ்வளோதான். அதனால் அந்த இன்ஜெக்ஷனு மருந்து மாத்திரைலாம் அங்கேருந்து எடுத்துன்னு வரதுனால அப்போ வந்து எங்களுக்கு சொல்ல வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. சரி அப்போ வந்து ஓகே சொல்லியிருக்கலாம்ல, நீங்கள் கேட்கலாம், ஏன் சொல்லக்கூடாது. ரொம்ப ஃபஸ்ட் டைம் வந்து எல்லோரும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்களா, அது பார்க்கவே ரொம்ப எங்களுக்கு கஷ்டமாக இருந்தது. இந்த டைம் அப்படி ஆகிடுமோ அப்படின்னு நினைக்கல. நாங்கள் ஒரு நிதானமாக சொல்லிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, நிதானமாக சொல்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லைல்ல அப்படின்னு வீடியோவில் கமெண்ட்லலாம் நிறைய பேர் வந்து சொன்னால் என்னெல்லாம் இதனால தான் நாங்கள் சொல்லலை, மற்றபடி வேறு எதுவும் சொல்லக்கூடாதுன்னு இல்லை. எல்லாம் நம்மளை விட அதிகமாக வியூவர்ஸ் தான் வாழ்த்து சொன்னது எதிர்பார்த்தாங்க. எல்லாமே நம்ம மாதிரியே தான் அவங்களும் வந்து சந்தோஷப்பட்டாங்க. எல்லாமே இந்த வீடியோக்கு அவங்க தான் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இந்த மாதிரி ஏதாவது மறுபடியும் சொல்லி நாங்கள் இந்த 4 செவத்துக்குள்ளே கஷ்டப்படுறோம், அது எல்லாருக்கும் தெரிஞ்சு கஷ்டப்பட்டு எவ்வளோ பேருக்கு மனசு இதுவாக இருக்குன்னு தான் நாங்கள் வந்து சொல்லவே இல்லை. மற்றபடி வந்து எல்லா பெண்களுக்கும் வர்றது தான், எல்லாருமே வந்து கல்யாணம் ஆனால் குழந்தை பிறக்கணும், எல்லா சந்தோஷம் அனுபவிக்கணும், அது எல்லாருக்குமே தெரியிற விஷயந்தான். இது சொல்லாமல் மறைக்கிறதுக்கோ இது மூடி வைக்கிறதுக்கோ ஒன்றுமே கிடையாது. எல்லாருமே உங்கள் கூட சேர்ந்து நாங்களும் சந்தோஷப்படணும் தான் ஆசைப்பட்டோம். அதே சமயத்தில் ஒரு 5 மாதம் ஆகட்டும் சொந்த பந்தத்துக்கெல்லாம் சொல்லலாம்னு அப்படி இருந்தோம் நாங்கள். மற்றபடி எந்த ஒரு சொல்லக்கூடாதுன்றதெல்லாம் எங்கள் மனசில் என்றைக்குமே கிடையாது. எல்லாமே தெரியும் நம்மளை பற்றி நம்மளை பற்றி எல்லாமே தெரியும் அவங்களுக்கு. ஆனால் தெரிஞ்சாலும் அப்படின்னு கிடையாது, நம்ம தெரியும் அவங்களுக்கு. நம்ம வீட்டில் என்ன நடக்குன்னு தெரியாதுல்ல, என்ன கஷ்டம் தெரியாதுல்ல, அது சொன்னால் தானே உங்களுக்கு தெரியும் எது தாங்க நடந்தது. முக்கியமாக வந்து நானே ஹஸ்பண்டும் வந்து முடிவு பண்ணது 5 மாதம் வரைக்கும் வேணாம், வீட்டில் வந்து 3 மாதத்துக்கு அப்புறமா சொல்லலான்னு பிளான் பண்ணோம். அப்புறம் 5 மாதத்துக்கு அப்புறம் நம்ம எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கலாம், மற்ற சொந்தக்காரங்க கிட்ட வீடியோவில் போடுற எல்லாருக்குமே பார்க்குறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணும் தான் நாங்கள் பிளான் பண்ணோம். நாங்கள் இந்த வீடியோ போடுறது எத்தனை மாதம் கழிச்சு போகிறோம் தெரியுங்களா? இப்போ வந்து 5 மாதங்க இப்போ நடக்குது. 5 மாதம் இப்போ தான் நாங்கள் வீடியோவே எடுக்கிறோம், வீடியோ போடுறோம். இனிமேல் வந்து எல்லா வீடியோவும் வந்து 5ஆவது மாதமே வந்து எல்லாம் நான் பூ முடிக்க தெரிஞ்சதோ இல்லையாங்க, நான் பூ முடிக்கிறேன், நான் வந்து செய்கிறேன், என்னை ஃபஸ்ட்டு செய்ய விட மாட்டாங்களா எல்லாரும். அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதுக்கப்புறம் தான் வந்து அடுத்தடுத்து தான் நான் என்ன செய்ய போகிறேன், என்ன பண்ண போகிறேன். கரெக்டாக வச்சுருந்தாங்க எல்லாரும் வந்து சமைச்சு போட்டு பழங்களாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து டாக்டர் திட்டார், எப்படி நீ 3 ஒரே மாசத்துல அப்படின்னு சொல்லிட்டு 2.5 கிலோ பொங்கலுக்கு நல்லா சாப்பிட்டு குண்டாயிட்டியான்னு கேட்குறாங்க. அதனால் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக வீடியோங்கள் எல்லாம் டெய்லி நம்ம பிரியாக்கு நான் செஞ்சு கொடுக்குறோம். ஆமாம், பிரியாக்கு என்ன பண்ணுறோம், இதுதான் நம்ம வீடியோவில் இனிமேல் டெய்லி வரப்போகிறது. ஆமாம், நாங்கள் எந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டோமோ அதை விட 100 மடங்கு நீங்கள் எல்லாரும் இந்த வீடியோ பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்க. உங்களுடைய சந்தோஷத்தை வந்து வெளிப்படையாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுவீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு இன்னும் வந்து அதிகமான சந்தோஷம் இருக்கும். படித்து பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவோம். நீங்களும் அதே மாதிரி பிரியாவுக்கு வந்து நல்ல மாதிரியாக டெலிவர் ஆகும். நீங்களும் இப்போவே வந்து யாருக்கனே முன்னாடியே சொல்லிங்கிறீங்க, எல்லாமே நல்லது நடக்கணும், நல்ல மாதிரியாக டெலிவர் ஆகணும், நல்லா செய்யணும். நம்மளும் அடுத்தடுத்து பேச போகிறோம். அதெல்லாம் வந்து நீங்களும் ஆசீர்வாதம் பண்ணுவீங்க சொல்லிட்டு நான் ரொம்ப எதிர்பார்த்துனுக்கிறேன். உங்களுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் என் மகளுக்கு வேணும். ஆமாம், எல்லாருக்கும் இந்த மாதிரி வெயிட் பண்ண எல்லாருக்குமே வந்து வேணும். என் பிரியாக்காக வந்து நான் ஸ்வீட் வந்து செஞ்சேன். என்ன ஸ்வீட் வேணும் பிரியான்னா, எதுவுமே வேணாம்மா அப்படின்னு சொன்னாங்க. ஸ்வீட்டே சாப்பிட்றது இல்லைங்க, ஸ்வீட் சாப்பிட்றதே அவாய்ட் பண்ணியாச்சு. அதுக்கு முன்னாடி அதிகமாக சாப்பிட மாட்டேன், இன்னும் கேசரி மட்டும் எப்பயாச்சும் பிடிக்கும். அதனால் வந்து நான் ஆசையாக வந்து கேசரி வந்து செஞ்சு வச்சுருக்கேன். அதை நான் பிரியாவுக்கு வந்து இனிப்பு நீங்களும் சேர்ந்து ஊட்டுற மாதிரி நான் ஊட்டி விட போகிறேன். நான் தான் பிரியா ஊட்டுறேன், நான் கொடுக்குறேன். எங்களுக்கு ஸ்வீட் கொடுக்குறா. ஆமாம், ரைட். அடுத்தது நான் ஊட்டி விடுறேன். அப்படியா? பாருங்க, எப்படியும் ஒரு 4 ஸ்பூன் தான் சாப்பிட்டு விடுவாங்க, அதனால அப்பா சேர்த்து ஊட்டி விட்டாரு. கொஞ்சம் கொச்சக்கச்சான்னு பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன், அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. ஏன்னா எல்லாரும் ஒரு சந்தோஷத்தில். ஆமாம், ஏன்னா சந்தோஷம் என்ன பேசுறதுன்னு தெரியல, நிறைய பேசிட்டோம். எதுவும் பேச முடியாத விட்டுட்டு இருந்தாலும் நீங்கள் வந்து சொல்லுவீங்க, இதெல்லாம் நீங்கள் இன்னும் பேசியிருக்கலான்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறது. நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். பிரியா வந்து இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நீங்கள் எல்லாருமே வாழ்த்து சொல்லுவீங்க, எல்லாருமே சந்தோஷப்படுவீங்க. எல்லோருக்கும் நன்றிங்க. அம்மா விஷ் பண்ணுற எல்லாருக்கும். அம்மா சேனலில் நிறைய பேர் பெரியவங்க தான் பார்க்குறீங்க, அம்மா வயசில் அக்கா வயசில் எல்லாம் மோஸ்ட்லி. அவங்க எல்லாருமே கண்டிப்பாக என்னை விஷ் பண்ணுவீங்க, ஆசீர்வாதம் பண்ணுவீங்க. எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. மிக்க நன்றி. உங்கள் பிளஸிங்ஸ்லாம் கண்டிப்பாக வேணும். ஆமாம்.
ஓகே, இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். போய் கொஞ்சம் ஒரு 4 ஸ்பூன் கேசரி சாப்பிட்டு நானும் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் அம்மா வந்து உங்களை சூப்பராக சமைச்சு போட்டு காட்டுவாங்க. ஆமாம், எல்லோரும் நம்ம சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. எல்லோருக்கும் நன்றி.